பாராளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பை நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 1,71,40,354 பேர் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இம்முறை பாராளுமன்ற தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து 5006 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். சுயேட்சை குழுக்கள் சார்பில் 3346 வேட்பாளர்கள் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். 13,314 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 1204 வாக்களிக்கும் நிலையங்கள் உள்ளன. குறித்த நிலையங்களுக்கான அதிகாரிகள் வாக்குப்பெட்டிகளை அனுப்பி வைக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. வாக்கெண்ணும் பணிகள் 197 இடங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 24,800 அரச உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து செயற்பாடுகளும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பித்து மாலை 4 மணிக்கு நிறைவடையும். அவற்றில் 2 இடங்களில் வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தற்போது அனைத்து அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். செயற்பாடுகள் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4:15 மணியளவில் தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. பிற்பகல் 5:30 அளவில் ஏனைய வாக்குகளை எண்ணும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். அதிக வாக்காளர்கள் உள்ள கம்பஹா மாவட்டத்தில் 19 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை. நாளை காலை 7 மணி முதல் வாக்களிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதுடன் விசேடமாக நாளை பிற்பகல் 4:30 முதல் தபால் மூல வாக்குகள் என்னும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. வாக்குப்பெட்டிகள் 4:30 மணிக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதன் பின்னர் வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் 735 நிலையங்களில் வாக்களிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சுமார் 9,000 அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தற்போது வானிலை சீராக உள்ளது. 7 மணி அளவில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்கள் வாக்கினை அளிக்குமாறு களுத்துறை மாவட்ட மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். யாழ் தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய நிர்வாக மாவட்டங்கள் அமைந்துள்ளன. பாராளுமன்ற தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின. வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் ஊர்காவற்றுறை தேர்தல் தொகுதியின் நெடுந்தீவு பகுதியில் காணப்படும் 3 வாக்குச்சாவடி நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று காலை கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புங்குடுதீவு கட்டுவான் இறங்குதுறை ஊடாக போலீசார் மற்றும் கடற்படையினரின் பாதுகாப்புடன் கடற்படையினரின் படகின் மூலம் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. காலை 8:30 மணிக்கு முதலாவது பஸ் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது. விதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தீவு பிரதேசம், நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன. அதே வேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 1,09,007 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையிலே மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக எங்களுடைய பழைய மாவட்ட சில வளாகத்திலே 10 வாக்கெண்ணல் நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று காலை 7:30 மணி முதல் நாங்கள் எங்களுடைய வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை விநியோகித்திருந்தோம். அனைத்து வாக்குப்பட்டிகளும் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றிருக்கின்றது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக அதற்கான வழிகள் ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டு அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் அதுக்கான ஒழுங்கமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 387 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வன்னி மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் வவுனியா அரசாதிபருமான PA சரத்சந்திர தெரிவித்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்து 3,06,081 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வவுனியா மாவட்டத்திலிருந்து 1,28,585 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 86,889 பேரும், மன்னாரில் 90,607 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் வவுனியா வாக்களிப்பு பிரிவில் 182 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் இன்று 7:30 மணிக்கு இருந்து சிவபிரகாஷா வித்தியாசத்திலும் இருந்து
விநியோகிக்கப்படுகின்றன. மன்னார் பிரிவில் 98 நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் மன்னார் மாவட்ட செயற்கத்தினும், முல்லைத்தீவு பிரிவில் 137 நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு வித்தியாலயத்திலும் இருந்து விநியோகிக்கப்படுகின்றன. இதேவேளை இன்று காலை மன்னார் மாவட்டத்தில் உள்ள 98 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் போலீஸ் பாதுகாப்புடன் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. அதனை விட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக 1603 அரச உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு 3,15,925 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 318 நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. 318 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பதற்காக 442 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் நாளைய தினம் வாக்கெண்ணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. கல்குடா தேர்தல் தொகுதியில் 123 வாக்கெடுப்பு நிலையங்களும், மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் 197 வாக்கெடுப்பு நிலையங்களும், பட்டிருப்பு தேர்தல் தொகுதியில் 122 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4,49,486 வாக்காளர்கள் தாய்மை பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் சிரேஷ்ட தலைமை தாங்கு உத்தியோகத்தர்களூடாக இந்த வாக்குப்பெட்டிகள் யாவும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 233 தேர்தல் விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வன்செயல்கள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை. திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 5,55,432 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் 528 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குகளை எண்ணுவதற்காக 68 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான HMSB ஹேராத் தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தின் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் தெரிவத்தாட்சி அதிகாரி தெளிவுபடுத்தினார். தேர்தல் கடமையில் சுமார் 16,000 அரசு உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 4,000 போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஜானைகள் உள்ள பகுதிகளில் ஜானை வெடிகளை பயன்படுத்தி ஜானைகளை விரட்டுவதற்காக வனஜீவராசிகள் திணைக்களம் தயாராக உள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து இம்முறை 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதற்காக 18 அரசியல் கட்சிகளும் 7 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. இம்முறை சுமார் 13,500 அரசு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3,200 போலீசாரும் 540 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மழை குறுக்கிடாவிட்டால் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி எமது மாவட்டத்தில் தேர்தலை நடத்த முடியும். அனுராதபுரம் மாவட்டத்திலும் தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு கடமையில் சுமார் 2,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி KGR விமலசூரிய தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தின் தேர்தல் கடமையில் 8,400 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் இம்முறை 15 அரசியல் கட்சிகளும் 5 சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. பதுளை மாவட்டத்தில் மொத்தமாக 240 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். முனராகலை மாவட்டத்திலும் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் இன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புலனறுவை ராயல் கல்லூரியில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளுடன் அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர்.